வணக்கம். இன்றைக்கி 2024 செப்டம்பர் 19 நாமக்கல் மாவட்டத்தில் வந்த இந்த பெரியவர் கை தூக்காம முடியாமல் தான் வந்தது. கை தூக்குங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் தூக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. தூக்குங்க ஒருத்தர். ஓகே. அப்போது எத்தனை ஹாஸ்பிட்டலில் இதுக்காக போயிருக்கு? ஒரு நிறையா 10-15 ஹாஸ்பிட்டல் போயிடுச்சு. எவ்வளோ வருஷமாக இந்த பிரச்சனை? ஒரு 2 வருஷமாக இருக்குதுங்க இந்த பிரச்சனை. இப்போ இங்கே வந்துட்டு வெறும் 5 நிமிஷம் தானே ஆகுது? ஆமாம், 5 நிமிஷத்தில் வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது. உடனே வந்து கை தூக்குற அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. தூக்குங்க, கை குத்தளவு தூக்கியாச்சு. சரி. அப்போ இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வலிக்கு மட்டும்தான். அது அடிப்பட்ட வலியாக இருந்தாலும் வாத பிரச்சனையாக வந்த வலியாக இருந்தாலும் நாங்கள் ரெடி பண்ணோம். உங்களுக்கு அடிப்பட்டு எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணலைன்னா அது நாங்கள் ரெடி பண்ணோம். இல்லை உங்களுக்கு டிஸ்க்கு கம்ப்ளைண்ட்டு வந்து உங்களுக்கு குனிய முடியல, நடக்க முடியல, படுக்க முடியல, அதில் அந்த ஸ்பாட்லேயே ரெடி பண்ணோம். நீங்கள் வரும்போது ஒரு இங்கே தூக்கி வந்தீங்களா? பார்த்தேன். கண்ணுக்கெல்லாம் பார்த்தேன். 2 பேருக்கு தோள்பட்டை பேசி தூக்கிட்டு வந்தாங்க. 10 நிமிஷத்தில் நடந்து அவர் வெளியே போகிறாரு. பார்த்தா இதெல்லாம் கண்குள்ளா காட்சி ஆச்சரியமாக இருக்குது. நானே இதுதான் இது வந்து படத்தில் தான் பார்க்க முடியும், உண்மையிலேயே பார்க்குறேன்னு நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். சரி. அப்போ பாப்பா என்ன சொல்கிறாங்க? அதே உண்மைதான். அதான் நீங்களும் பார்த்துல அவரை. அப்போது வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், யாருக்காவது உதவியாகட்டும். நம்ம ஒரு ஷேர் பட்டன் நிற்கிறது நமக்கு ஒரு விஷயமே, ஒரு செலவும் கிடையாது. கண்டிப்பாக அந்த கடிக்கிற ஆளுக்கு ரொம்ப வலியாக நிற்கிற ஆளுக்குனாக்கா அவருக்கு அந்த வலி போகிறதுக்கு ஒரு காரணமாகும். அப்போ வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக வந்து இதை பார்த்துட்டு எல்லாரும் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக எடுத்துகிட்டு எல்லாம் சுகமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி.